காலநிலை. எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிளைமேட்டாலஜி. உங்கள் 12 சிலபஸ் ஏன்னா. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாடம். இது வந்து இந்த லாஸ்ட் எக்ஸாமுக்கு வரலன்னு நினைக்கிறேன். சரியா, இதில் கேள்வி வந்து வரல. ஸோ இந்த முறை எக்ஸாம் எழுதுகிற ஆட்களுக்கு இந்த இதில் கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த பாடத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் படிப்போம். ஓகே. காலநிலைன்னு சொல்லும்போது வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன, என்ன வித்தியாசம், வானிலை மூலகங்கள் என்னென்ன இருக்கு, அடுத்து காலநிலையை கட்டுப்படுத்துகிற காரணிகள் என்னென்ன இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ சொல்லுங்க, வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன? வானிலை அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல குறித்த அஹ், காலப்பகுதியில இடம்பெறுகின்ற சராசரி வானிலை நிலைமைகள். அது என்னது, காலநிலையா வானிலையா? அது வானிலைனா. ஓகே. காலநிலை அப்படிங்கிறது குறித்த பிரதேசத்துல குறித்த காலப்பகுதியில ஏற்பட்ட வளிமண்டல நிலைமைகளின் சராசரி தொகுப்பு தான் காலநிலை. ஓகே, வெரி குட் தஷானி, வெரி குட். வாட் அபவுட் அதர்ஸ்? வானிலைனா ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல குறிப்பிட்ட குறுகிய காலப்பகுதியில நிலவுகின்ற வளிமண்டல நிலைமை தான் வானிலை. காலநிலைங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல வந்து நீண்ட நாட்களாக நிலவுகின்ற வளிமண்டல நிலைமை காலநிலை அண்ணா. வெரி குட், வெரி குட். கிருஷ்டிகா ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன உங்களோட? ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே, வெரி குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த பாடம். ஓகே, குட். எஸ், நீங்கள் தஷானியும் கிறிஸ்டிகாவும் சொன்ன மாதிரி வானிலை அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அல்லது அந்த குறுகிய காலப்பகுதியில் நிலவுகின்ற வளிமண்டல நிலைமைகளின் தொகுப்பு தான் வானிலை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அது எந்த ஒரு இடமாவும் இருக்கலாம். சரியா? யாழ்ப்பாணமா இருக்கலாம், இல்லை நுவரெலியாவா இருக்கலாம், எனிதிங் உங்க ஊரா இருக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல, சரியா, அல்லது ஒரு குறுகிய காலப்பகுதியில, சரியா, நிலவுகின்ற வளிமண்டல நிலைமைகளின் மொத்த தொகுப்பு தான், சரியா, வளிமண்டல நிலைகளின் மொத்த தொகுப்பு தான் வந்து வானிலை அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். இதை வந்து பாருங்க, உலக வானிலை அமைப்பு, அதாவது வேர்ல்ட் மீட்டியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காணப்படும் வளிமண்டலத்தின் நிலையே வானிலை ஆகும் அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்றாங்க. சரியா? அப்ப வானிலைனா என்ன ஷார்ட்டானா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து குறுகிய காலத்துல நிகழ்ற வளிமண்டல செயற்பாடுகள் தான் வானிலை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதான் வானிலை. அப்ப எக்ஸாமுக்கு மேபி வரலாம், வானிலை என்றால் என்ன, இல்லாட்டி வானிலை என்பதால் கருதப்படுவது யாது. ஸோ விளங்கிச்சா வானிலைனா என்னன்னு சொல்லி? ஆமாண்ணா. ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்? இளங்கனிச்சண்ணா. ஓகே, அட்சயா? விளங்கிச்சு சார். ஓகே, கிறிஸ்டினா விளங்கிச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், விளங்கிட்டேன்னு நம்புகிறேன். ஓகே, அப்போ இதான் வானிலை. அதாவது ஒரு குறுகிய காலப்பகுதியில் நடக்கிற அந்த வளிமண்டல செயற்பாடுகள் அதோட தொகுப்பு தான் வானிலை. சரியா? அப்போ நீங்கள் உங்களுக்கு விளங்கின மாதிரி உங்களோட வரைவிலக்கணத்தை நீங்கள் எழுதலாம். சரியா? ஓ, 2 மார்க்ஸ் அப்படி இந்த மாதிரி கேள்வி வரலாம். சரி, ரைட். இப்போ பார்ப்போம், காலநிலை அப்படின்னா என்ன. சரியா? இது வானிலை, வெதர். இது காலநிலை, climate. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? நம்ம பொதுவா என்ன யோசிப்போம், வானிலையும் காலநிலையும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா ஆனா அப்படி இல்லை, வானிலை வேற, காலநிலை வேற. சரியா? அப்ப இந்த காலநிலை அப்படின்னா என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துல, சரியா, நீண்ட காலமாக
சரியா, பதிவு செய்யப்பட்ட வானிலை நிலைகளின் சராசரி. சரியா, அதுதான் வந்து காலநிலை அப்படின்னு சொல்றோம். சரியா, வானிலைன்னா என்ன சொன்னோம்? ஒரு பிரதேசத்துல ஒரு குறுகிய காலத்துல நடக்கிற வளிமண்டல நிலைன்னு சொல்றோம். சரியா, காலநிலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துல, சரியா, நீண்ட காலமாக பதிவு செய்யப்பட்ட வானிலை நிலைகளின் சராசரி தான் வந்து காலநிலை அப்படின்னு சொல்றோம். சரியா, பொதுவா வந்து நம்ம காலநிலைக்கு வந்து 30 ஆண்டுகள் தரவுகளை வந்து நம்ம எடுக்கிறோம். சரியா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு பிரதேசத்துல வந்து இன்னைக்கு மழை பெய்யுது. சரியா, யாழ்ப்பாணத்தில் இன்று மழை பொழிந்தது. இது வானிலை. சரியா, இப்போ யாழ்ப்பாணத்துல 30 வருஷமா மழை பொழிந்த அந்த தரவுகளை சேகரிச்சு அதோட சராசரி யாழ்ப்பாணத்துல இத்தனை சராசரி மில்லிமீட்டர் தான் மழை பொழியும் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா அது காலநிலை. சரியா, விளங்கிச்ச காலநிலைன்னு என்னன்னு சொல்லி? ஆமா அண்ணா. ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்? விளங்கிட்டு சார். ஓகே, குட். டிலுனி, கேக்குதா? ஓ அண்ணா. ஓகே டிலுனி, இன்னும் பான்வீல் போகுது போல உங்க பக்கத்துல. சரி, ஓகே. அப்ப காலநிலை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பிராந்தியத்துல நடக்கிற நீண்டகால வானிலை நிலைகள் விட்டு சராசரி. சரியா, பொதுவா வந்து 30 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தரவுகள் தான் வந்து பதிவு செய்யப்படுமா இந்த காலநிலையில. சரியா, அதே மாதிரி இந்த WMO, அதாவது வேர்ல்ட் மீட்டியோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், சரியா, உலக வானிலை அமைப்பு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குறைந்தது 30 ஆண்டுகள் காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வானிலை நிலைகளின் சராசரியே காலநிலை ஆகும். சரியா, இப்போ இவங்க இப்படி ஒரு வரைவிலக்கணத்தை சொல்றாங்க. சரியா, குறைஞ்சது 30 வருஷம் பதிவு செய்யப்பட்ட வானிலை நிலைகள் விட்டு சராசரி தான், இந்த எவரேஜ், அதுதான் வந்து காலநிலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஓகே. அடுத்து பார்ப்போம், ஒரு பகுதியில் வந்து பல ஆண்டுகளாக நிலவுற வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, ஈரப்பதன், காற்றின் தன்மை போன்றவற்றின் சராசரி நிலை தான் காலநிலை அப்படின்னு சொல்றேன்னா. இப்போ ஒரு பிரதேசத்துல வெப்பநிலையை வந்து நம்ம எப்படி சொல்றோம்? 30 ஆண்டு தரவு எடுத்து சராசரியை சொன்னோம்னு சொன்னா அது காலநிலை. அந்த பிரதேசத்துட்டு வெப்பநிலை வந்து இப்படி இருக்கு, சரியா, சராசரியா இப்படி இருக்கு அப்படி சொன்னோம்னா அது காலநிலை. சரியா, ஒரு நாள் இல்ல இந்த குறுகிய காலப்பகுதியில் நடக்கிற வெப்பநிலையை சொன்னோம்னா அது வானிலை. சரியா, இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா, அப்போ உங்க எக்ஸாமுக்கு மேபி வரலாம், வானிலை என்றால் என்ன, காலநிலை என்றால் என்ன. சரியா, இல்லாட்டி வானிலை மற்றும் காலநிலை என்பதால் கருதப்படுவது யாது அப்படி வந்தா உங்களுக்கு விளங்குன மாதிரி ஒரு சின்ன ஒரு வரைவிலக்கணம் ஷார்ட்டா எழுதுனீங்கன்னு சொன்னா ஓகே. சரியா, அப்ப விளங்கிச்சா அது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட், வானிலை மற்றும் காலநிலைக்கு? ஆமாண்ணா. ஓகே, குட். ஸோ கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. வானிலை மற்றும் காலநிலை என்பதால் கருதப்படுவது யாது? சரியா, அந்த மாதிரி ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா, நான் இன்னும் கேள்வி சொல்லுவேன். இது ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி, ஓகே. இப்போ உதாரணம் பார்ப்போம். ஆஹ், இன்று யாழ்ப்பாணத்தில் 32 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது வானிலையா காலநிலையா? அது வானிலை அண்ணா. ஓகே, குட் தர்ஷானி. ரைட், கீழே பாருங்க. இலங்கையின் தென்மேற்கு பகுதி ஈரவலய காலநிலை ஆகும். இது ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? அது காலநிலை அண்ணா. எஸ், இது வந்து காலநிலை. ஏன்னு சொன்னா இலங்கையை விட்டு காலநிலை வலயங்கள்னு சொல்லியிருக்கேனா, ஈர வலயம், உலர் வலயம், இடைவெப்ப வலயம் அப்படி இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா அந்த பிரதேசத்தை விட்டு சராசரி என்ன 30 ஆண்டுகளா
நம்மள சொன்னமே 30 ஆண்டு தரவுகளை வந்து சேர்த்து சராசரி சொல்றோம்னு சொல்லி, அந்த மாதிரி அங்க பொழிஞ்ச வெப்பநிலை, மழை வீழ்ச்சி இதுகளோட சராசரியை வச்சு ஒவ்வொரு காலநிலை வலயங்களா வந்து பிரிக்கிறாங்க இலங்கையை. சரியா? ஈர வலயம், உலர் வலயம், இடைவெப்ப வலயம் அப்படி சொல்லி. சரியா? அப்ப அது வந்து காலநிலை, ஏன்னா நீண்ட கால தரவுகள் மூலயமா சொல்றாங்க. சரியா? அப்ப இதுதான் வந்து வெப்பநிலை, சாரி, வானிலைக்கும் காலநிலைக்குமான வித்தியாசம் மற்றும் உதாரணங்கள். சரியா? இப்போ தஷானி சொல்லுங்க. எனக்கு இதே மாதிரி காலநிலைக்கு ஒரு உதாரணம், வானிலைக்கு ஒரு உதாரணம். ஓவராலும் ஒவ்வொரு உதாரணம் சொல்ல போறீங்க குயிக்கா. இன்று ம். ஆம், கேகாலை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மழை வீழ்ச்சி அது ஓகே. காலநிலை வானிலைக்குன்னா ஓகே, குட். காலநிலைக்கு ஓகே. டிலுனி சொல்லுங்க. ரெண்டுக்கும் சொல்லணும் உதாரணம். அக்ஷயா. sir. எஸ், டெல் மீ. Mm. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, சும்மா சொல்லுங்க உங்களோட. ஆஹ் ம். ஆஹ் பாலைவன பகுதிகளில் வருடம் முழுவதும் வறண்ட காலநிலையாக இருக்கும். அது காலநிலைக்கு. ஓகே, குட். அப்புறம் வானிலைக்கு வந்து உம், இன்று பலத்த காற்று வீசி ஓகே, குட். ஓகே. ஓகே, டிலுனி கேக்குதா? யா, சொல்லுங்க உதாரணம். வானிலைக்கு ஒரு உதாரணம், காலநிலைக்கு ஒரு உதாரணம். இன்று கேகாலை மாவட்டத்தில் நிலவிய மழைவீழ்ச்சி ஓகே. அது வானிலை என்ன? ஓகே. காலநிலைக்கு சரி, ஓகே. கிறிஸ்திகா. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது வந்து வானிலைக்குன்னா ஓகே. என்ன வெதர் ரிப்போர்ட்னு சொல்லிட்டீங்க. காலநிலைக்கு வந்தோம்னா ஓகே, குட். ம். நியூஸ்ல கேட்டேன்னா ஓகே, ஓகே, குட். கால காலநிலைக்குன்னா அஹ், இன்று உலகில் இந்த டைம்ல வந்து எல்னினோ காலநிலை வந்து எஸ். நிலவுதுன்னா அது வந்து புவியினுடைய உச்சகட்ட வெப்பத்தினால் வந்து ஓகே. எல்னினோ லானினோ காலநிலை வந்து நிலவுதுன்னா ஓகே, வெரி குட். வெரி குட் அவ்வளவு. கிருத்திகா. ஓகே, குட் ஸ்டூடெண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன விஷயம் ஒன்று தான். ஆஹ், வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன. பொதுவாக நம்மளோட கருத்து எப்படின்னு சொன்னால், நம்ம ஒன்று நினைப்போம். சரியா? ஜியாகிரபி ஒரு படிக்காத ஒரு ஆள்கிட்ட கேட்டால் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினைப்போம். சரியா? நம்மளே சம்டைம்ஸ் அப்படி தான் நினைப்போம். ஸோ அப்படி இல்லை, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ அது உங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ எக்ஸாமுக்கு வந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ஆன்சர் எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியும். இது ஷார்ட்டாக ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுக்கு தான் வரும், பெருசாக வராது. சரியா? உதாரணமும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ நம்ம படிக்க போகிறோம், இந்த வானிலை பற்றி படிக்க போகிறோம். சரியா? ஓகேவா? ரைட். வானிலை அப்படிங்கிறது வந்து, வானிலைனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சரியா? ஓகே. அதாவது
பல வளிமண்டல கூறுகளின் ஒருங்கிணைந்த விளைவு தான் வந்து வானிலை. சரியா? வானிலைனா என்னன்னு நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க டெஃபினிஷன். வானிலை அப்படிங்கிறது வந்து பல வளிமண்டல கூறுகளின் ஒருங்கிணைந்த விளைவு. சரியா? இந்த கீழே போட்டிருக்கை தான் வளிமண்டல கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? கம்போனன்ட்ஸ். சரியா? எலமெண்ட்ஸ். சரியா? இந்த வானிலை மூலகங்கள் வந்து ஒன்னோட ஒன்று எப்படி செய்யப்பட்டிருக்குன்னா இணைந்து ஒரு ஒருங்கிணைந்து செயற்படுதுன்னா. சரியா? இப்போ வெப்பநிலை நம்ம இப்போ வானத்தை பார்க்குறோம். சரியா? அங்கே பாருங்க, இப்போ வெப்பநிலை மட்டுமா அங்கே இருக்கு? இல்லை, அங்கே முகில் இருக்கு, அங்கே காற்று நடக்குது. சரியா? அங்கே ஈரப்பதமும் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு தனித்த ஒரு 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 ப்ரோசஸ் இல்லை. சரியா? இந்த வானிலை மூலகங்கள் அனைத்தும் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ஒருங்கிணைந்த ஒரு செயற்பாடு. சரி, அந்த ஒருங்கிணைந்த விளைவு தான் வந்து இந்த வானிலை, காலநிலை எல்லாமே. சரியா? ரைட். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ வானிலை மூலகங்கள்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா முதலாவது வெப்பநிலை. சரியா? டெம்பரேச்சர். அடுத்து வளி அமுக்கம். சரியா? வளியினுடைய அமுக்கம். சரியா? ஏர் ப்ரெஷர். சரியா? அடுத்து காற்று, விண்ட். ஈரப்பதன். சரியா? அடுத்து முகில்கள். சரியா? அடுத்து படிவு வீழ்ச்சி இல்லாட்டி மலை வீழ்ச்சி. சரியா? இது இல்லாம சூரிய ஒளியும் இருக்கு. இந்த மாதிரியான அம்சங்களை தான் நம்ம சொல்லுவோம் வானிலை மூலகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப உங்களுக்கு வானிலை மூலகங்களை குறிப்பிடுக அப்படின்னு சொன்னா இது அவ்வளோத்தையும் என்ன செய்வீங்க? குறிப்பிடுவீங்க. சரி, வெப்பநிலை, வளி அமுக்கம், காற்று, ஈரப்பதன், முகில்கள், படிவு வீழ்ச்சி இல்லாட்டி மலை வீழ்ச்சி, சூரிய ஒளி. சரியா? இதெல்லாம் தான் வானிலை மூலகங்கள். சரியா? ரைட். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லைண்ணா. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இன்னொரு கேள்வி. வானிலை மூலகங்களை குறிப்பிடுக. சரியா? 5 குறிப்பிடுக அப்படி கூட வரலாம். சரியா? ஒரு 3 மார்க்ஸ் அந்த மாதிரி. அப்படி வந்தா நீங்க உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். சரி டிலுனி, ஓகே. ஓகே, இப்போ அந்த வானிலை மூலகங்கள்ல முதலாவது இருக்க வெப்பநிலை தொடர்பா பார்க்க போறோம். சரியா? அப்ப நம்ம என்ன படிக்கிறோம் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? காலநிலை, வானிலை அதுகள் பத்தி பார்த்தோம். இப்போ வானிலை பத்தி பார்க்க போறோம் டீட்டெயில்டா கொஞ்சம். அதுல வானிலை மூலகங்கள். சரியா? இல்லாட்டி வளிமண்டல கூறுகள், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் இதுக்கு பேர். அதுல வெப்பநிலை தொடர்பா பார்க்க போறோம். சரியா? விளங்கிச்சா? ஓண்ணா. ஓகே, அப்பாருங்க. வெப்பநிலை அப்படின்னு சொன்னா என்னது? சரியா? ஒரு பொருள் அல்லது வளிமண்டலத்தில் உள்ள வெப்பத்தின் அளவை காட்டுற அளவீடு தான் வந்து வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஈஸியா சொல்றோம். சரியா? அதாவது ஒரு பொருள் அல்லது வளிமண்டலத்துல, சரியா, இருக்க வெப்பத்தூட்டு அளவு. சரியா? அதைத்தான் நம்ம சொல்றோம் வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். சரியா? பாருங்க, ட்ரெவர்தா அப்படிங்கிற ஒரு அறிஞர். சரியா? ட்ரெவர்தா அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, டெம்பரேச்சர் இஸ் a டிகிரி ஆஃப் hotness or coldness of the atmosphere. சரியா? அதாவது வளிமண்டலத்தில் காணப்படுற அந்த வெப்பம் அப்புறம் அந்த குளிர்ச்சி அதோட அளவு தான் வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ வெப்பநிலைங்கிறது நம்ம வெறுமனே வெப்பத்தை மட்டும் சொல்ற இல்ல. சரியா? அந்த குளிரூட்ட அளவையும் நம்ம என்ன சொல்றோம்னா வெப்பநிலை அப்படின்னு தான் சொல்றோம். சரியா? இப்போ வெப்பநிலை என்றால் என்ன, அது விளங்கிருச்சா? ஆமாண்ணா. ஓகே. அண்ணா. எஸ் அட்சயா, கிளியர்? Yes, sir. எஸ். வாட் இஸ் டெம்பரேச்சர்? வளிமண்டலத்தின் வெப்பத்தின் அளவை காட்டுவது. ஓகே. கிருஸ்திகா? ஒரு பொருள் அல்லது வளிமண்டலத்தில் உள்ள வெப்பத்தின் அளவு வெப்பநிலை அண்ணா. எஸ், குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு வெப்பநிலை என்றால் என்ன அப்படி தெரியும். சரி, ஓகே.
அதாவது ஒரு பொருள் இல்லாட்டி வளிமண்டலத்தில் இருக்க வெப்பத்தோட அளவு ஈஸியான ஒரு டெஃபினிஷன் தான் சரியா. ட்ரெவர்தா அப்படிங்கிறவர் சொல்றாரு, ஒரு வளிமண்டலத்தில் இருக்க வெப்பநிலை அப்புறம் அந்த குளிர்ச்சியான நிலை சரியா, அதோட அளவு தான் வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்றாரு சரியா. இதில் ஏதாச்சும் வந்தா வெப்பநிலை என்றால் என்ன அப்படின்னு வருமானு தெரில, வந்தா இதில் ஏதாச்சும் ஒன்றா எழுதுனீங்கன்னா ஓகே. சரி, வெப்பநிலையை அளவிடுற கருவி என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். வெப்பமானி அண்ணா. எஸ், ரைட். மலை வீழ்ச்சி அளவிடுறது? மலைமானி அண்ணா. எஸ், ரைட். அப்போ அந்த பேர்ல இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. அப்போ வெப்பநிலையை அளவிடுற கருவி வந்து வெப்பமானி சரியா, தெர்மோமீட்டர்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா. அப்போ அந்த பார்ட் 1க்கு பார்ட் 1 கொஷின்ஸில் இந்த மாதிரி தான் கேள்வி வரும் சரியா. வெப்பநிலையை அளவிடும் கருவி யாது சரியா, இல்லாட்டி ஈரப்பதனை அளவிட பயன்படும் கருவி யாது, அந்த மாதிரி கேள்வி தான் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும், அதுக்கு ஒரு ஒரு வேலை வச்சிருக்கேன் உங்களுக்கு சரியா. நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், கைடு இருக்கா எல்லாத்துக்கிட்டையும், டீச்சர்ஸ் கைடு? ஆமா அண்ணா. எஸ். இப்போ அந்த கைடு எடுக்க போறீங்க. எடுத்துட்டு கேள்வி எடுக்க போறீங்க, எம்சிக்யூக்கு ஏற்ற மாதிரி சரி, அதாவது ஷார்ட் ஆன்சரில் ஒரு கேள்வி எடுக்க போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த இந்த பாடத்தில் சொல்கிறேன், இந்த காலநிலை அப்படிங்கிற அந்த பாடத்தில் சொல்கிறேன். இப்போ இப்போ கைடு வாசிக்கக்குள்ள இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, வெப்பநிலையை அளவிடுற கருவி இது சொல்லி. அப்போ வெப்பநிலையை அளவிடும் கருவி யாது? வெப்பமானி சரியா. அப்போ வெப்பநிலை அளவிட பயன்படும் அலகு யாது? அந்த மாதிரி கேள்வி எடுக்க போறீங்க சரியா. விளங்கிச்ச சொன்ன ஒர்க் என்னன்னு? அப்படின்னா வெப்பநிலையில மட்டுமா அண்ணா எடுக்கணும்? நோ நோ நோ, ஃபுல் சப்ஜெக்ட்லேயும். சரிண்ணா. ஓகே, விளங்கிச்சாச்சு என்ன சொன்னேன்னு? ஓம் சார். எஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க், கண்டிப்பாக செய்யுங்க எல்லாம். உங்களோட பெரிய டிசப்பாயின்மெண்ட்டே எல்லாம் செய்கிறதில்ல சொல்கிற ஒர்க்கு சரியா. ஆரம்பத்தில் எல்லாம் செஞ்சீங்க, அப்புறம் போக போக அதை அப்படியே கணக்கெடுக்காமல் விட்டுட்டீங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் அது உங்களோட விருப்பம் தான் சரியா. இந்த மாதிரி செய்யும்போது எம்சிக்யூவில் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்து கேளும் சரியா. என்ன ஒரு கொஷின் வந்தாலும் அதுக்கு மார்க்ஸ் எடுக்க கேளும். அதே மாதிரி கைடு நீங்கள் வாசித்து கேள்வி எடுத்து எழுதக்குள்ள அந்த பாடம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் அப்படியே ரிமைண்ட் ஆயிரும் சரியா. நீங்கள் திருப்பி ஒருக்கா நார்மலாக பார்த்தா உங்களுக்கு விளங்கும், இல்லாட்டி திருப்பி நான் டீச் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக விளங்கும், அதுதான் சொல்கிறாரு அப்படின்னு சரியா. அப்போ இதை செய்யுங்க. இது இந்த பாடத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா பாடத்துக்கும், உங்களோட ஜியாகிரபியில் மற்ற பாடங்களாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை மற்ற நீங்கள் செய்கிற பாடங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அந்த எம்சிக்யூ தான் மெயின். அப்போ அதில் மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு ஒரு வழி தான் வந்து இந்த மாதிரி சரி. அவங்க கைடில் இருந்து தான் மெயினாக கொஷின்ஸ் வரும் எம்சிக்யூக்கு. ஸோ அதனால் வாசித்து அதில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி கேள்வியாக எழுதும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஓகேவா? இப்போ கண்டிப்பாக இதை செய்யுங்க. ஓகே. ஓகேண்ணா. ஓகே, குட், ரைட். அப்போ பாருங்க, வெப்பநிலை அளவிடுற கருவி வந்து வெப்பமானி. அலகுகள் பாருங்க சரியா, என்னென்ன அலகுகளில் வந்து இது அளவிடப்படுது, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரியா. ஒன்று செல்சியஸில் அளவிடப்படும் சரியா, இன்னொன்று ஃபரனைட்லையும் அளவிடப்படுமா, அதுக்கு கேபிட்டலில் எஃப். இன்னொன்று கெல்வின் அப்படிங்கிற ஒரு அளவுலையும் வந்து வெப்பநிலை வந்து அளவிடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது சரியா. அப்போ நீ நார்மலாக உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து 30 °C அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஃபோன்ல எல்லாம் காட்டும். ஸோ அதுதான் வந்து இந்த அலகுகள் சரியா. அப்போ அளவிடும் கருவி தெரியும், அலகுகள் தெரியும். இன்னொரு விஷயம் உங்கள் கைடில் தான் இது போட்டிருந்துச்சு பாருங்க, ஒரு நாளின் உயர் வெப்பநிலையை காட்டும் வெப்பமானி உயர் வெப்பமானி அப்படின்னு சொல்லுமா சரியா. அதாவது ஒரு நாளில் வந்து உயர்ந்த வெப்பநிலையை காட்டுச்சுன்னு சொன்னால் அந்த வெப்பமானி, அதுக்கு பேர் வந்து உயர் வெப்பமானி அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரியா. ஒரு நாளின் குறைந்த வெப்பநிலையை காட்டும் வெப்பமானி தாழ் வெப்பமானி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இந்த விஷயம் அந்த கைடில் தான் இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ், அதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த மாதிரி கேள்வி தான் எம்சிக்யூக்கு வரும் சரியா. அப்போ இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரியா. அப்போ ஒரு நாளோட உயர் வெப்பநிலையை காட்டுச்சுன்னு சொன்னால்
அது உயர் வெப்பமானியா. குறைந்த வெப்பநிலையை காட்டுச்சுன்னு சொன்னா அது வந்து தாழ் வெப்பமானி அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? இது விளங்கிருச்சா இந்த விஷயங்கள்? ஓமண்ணா விளங்குனுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். ஓ, ஓகே, அடுத்து நம்ம போறோம். இதான் முக்கியமான விஷயம் இந்த பகுதியில. வெப்பநிலை விட்டு பரம்பல். சரியா? டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? உங்களுக்கு தெரியும், உலகத்துல வந்து வெப்பநிலை வந்து சமனா பரவி இருக்கா? இல்லண்ணா. எஸ், டெஃபினெட்லி நோ. ஏன்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். சரியா? உலகினுடைய வெப்பநிலை, சரியா, பூமி விட்டு வெப்பநிலையா இருக்கலாம், வளிமண்டலத்தை விட்டு வெப்பநிலையா இருக்கலாம், எல்லாத்துலயும் வந்து அதோட பரம்பல்ல வந்து ஒரு சமனற்ற தன்மை தான் வந்து காணப்படுகின்றது. சரியா? உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப இங்க ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே, இந்த ஸ்ரீலங்காங்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி. அந்த சின்ன கண்ட்ரிலேயே ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வெப்பநிலை என்ன செய்யுது, மாறுபடுது. இங்கே யாழ்ப்பாணத்துல சரியான வெயிலா இருக்கு. அப்படியே நுவரெலியாவுக்கு வந்தா அங்க சரியான குளிர். சரியா? வெப்பநிலை சரியான குறைவா இருக்கு. சரியா? இந்த சின்ன ஒரு நாட்டுல ஏன் இந்த வெப்பநிலை வந்து மாறுபட்டு காணப்படுது? அப்போ உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பாரிய அளவுல ஒரு மாற்றம் வேணா. சரியா? பல நாடுகள்ல வந்து அதிகமான வெப்பம். சரியா? குறிப்பா இந்த ஆப்பிரிக்க நாடுகள், சரியா, இதுகள் எல்லாம் அதிகமான வெப்பம். சரியா? அது இல்லாம அப்படியே துருவ பகுதியில் இருக்க இடைவெப்ப வலய நாடுகளுக்கு போனோம்னு சொன்னா அங்க வந்து சரியான குளிர், வெப்பநிலை சரியான குறைவு. சரியா? இந்த இதைத்தான் நம்ம பார்க்க போறோம், ஏன் இந்த வெப்பநிலை பரம்பல்ல வந்து மாறுபாடு காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி. இதுல ரெண்டு விஷயங்கள்ல வெப்பநிலை வந்து பரவி காணப்படுதான். சரியா? ரெண்டு வகையில. ஒன்னு சொல்றாங்க வெப்பநிலையின் செங்குத்து பரம்பல். சரியா? இல்லாட்டி வெப்பநிலையின் குத்தான பரம்பல்னு சொல்லலாம். சரியா? இன்னொரு விஷயம் வெப்பநிலையின் கிடையான பரம்பல். சரியா? விளங்குனுச்சா? ஹொரிசாண்டல் அப்புறம் வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன். சொன்ன விஷயம் விளங்குனுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமாண்ணா. ஓகே, குட். அப்போ பார்ப்போம். வெப்பநிலையின் செங்குத்து பரவல் அப்படிங்கும்போது இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பூமியின் மேற்பரப்பில் இருந்து, சரியா, மேலே செல்லும் போது வளிமண்டலத்தில் வெப்பநிலை ஏற்படுத்தும் மாற்றங்களே செங்குத்து பரவலாகும். சரியா? உங்களுக்கு தெரியும், பூமி விட்டு மேற்பரப்புல இருந்து மேலே போக போக, சரியா, அதாவது வளிமண்டலத்தை நோக்கி மேலே போக போக அங்க வந்து வெப்பநிலை மாறுபடும்னு உங்களுக்கு தெரியும். சரியா? படை மண்டலத்துல மாறுபடும். சரியா? இடைமண்டலத்துல கொஞ்சம் மாறுபடும். இப்படி ஒவ்வொரு படைகளா போக போக வெப்பநிலை வந்து அங்க மாறுபடுதுன்னா. சரியா? இதுதான், இந்த மாறுபாடு தான் வந்து வெப்பநிலையின் செங்குத்து பரம்பல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? விளங்குனுச்சா? பூமி மேற்பரப்புல இருந்து வளிமண்டலத்தை நோக்கி மேலே செல்லும் போது அங்க வெப்பநிலையில ஏற்படுற அந்த மாற்றங்கள் தான், சரியா, வெப்பநிலை விட்டு செங்குத்து பரம்பல் அப்படின்னு சொல்றாங்க. விளங்குனுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமாண்ணா. அக்ஷயா, கிளியர்? ஓம் சார். ஓகே, கிருஸ்திகா? விளங்குச்சுண்ணா. ஓகே, குட். இப்போ இது நீங்கள் ஏற்கனவே நானும் இந்த பாடம் படித்து கொடுத்துட்டேன். இதில் ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க. சரி, அந்த வளிமண்டலத்தோடு வளிக்கோலம் அப்படிங்கிற ஒரு பாடம் படித்தோம். ஏன்னா அதில் தான் இந்த விஷயங்கள் பற்றி நிறைய படித்தோம். இந்த வளிமண்டலத்தில் வந்து ஒவ்வொரு படையிலையும் வந்து என்ன செய்யுது, வெப்பநிலை வந்து மாறுபடுதுன்னா. சரி, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதைத்தான் சொல்கிறாங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள், வெப்பநிலையை விட்டு செங்குத்து பரம்பல் அப்படின்னு சொல்லி. சரியா? உதாரணத்துக்கு இங்கே ஒரு புவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வளிமண்டலம்னு வச்சுக்கோங்க இந்த பாக்ஸை. இங்கே புவி இருக்கேன்னா, சரியா, இதுக்கு புவி மேற்பரப்புக்கு போக போக வெப்பநிலை வந்து மாறுபடுது. இங்கே குறையுது, அப்புறம் இங்கே அதிகரிக்குது, இங்கே குறையுது, அப்புறம் இங்கே அதிகரிக்குது. சரியா? இதைத்தான் வெப்பநிலையின் செங்குத்து பரம்பல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து தஷானி, ஓண்ணா. வெப்ப நழுவு வீதம்னா என்ன? வளிமண்டலத்திலிருந்து உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பத்தின் அளவு குறையிறது வெப்ப நழுவு வீதம்னு சொல்லப்படும்ண்ணா. ஓகே, வெரி குட் தஷானி. அட்சயா,
சார் சூழல் நழுவு வீதம்னா என்ன? என்ன சார்? சூழல் நழுவு வீதம்னா என்ன? தெரியாதா? தெரியலையே சார். சூழல் சமநிலை கட்டு இருக்கிறதா சார்? நோ நோ நோ. சரி, வெப்ப நழுவு வீதம்னா என்னன்னு தெரியுமா? ஏன் அது தெரியும். யா, ரெண்டு ஒன்று தான், சேம். ஆ ஓகே ஓகே. ஓகே. அப்போ சொல்லுங்க, சூழல் நழுவு வீதம்னா என்னன்னு சொல்லி. வளிமண்டலத்தோட உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வந்து வெப்பநிலையோட அளவு வந்து குறையும். எஸ், வெரி குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதான் வெப்ப நழுவு வீதம் இல்லாட்டி சூழல் நழுவு வீதம்னு சொல்றது, சரியா? அப்போ பாருங்க, ரெண்டு பேர் இருக்கு. வெப்ப நழுவு வீதம்னு சொல்லலாம், சூழல் நழுவு வீதம்னு சொல்லலாம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அவ எக்ஸாம்ல மாத்தி கேட்டா தெரியாம வரதில்ல, சரியா? ரெண்டு ஒன்று தான். ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும், அஹ், பூமி விட்டு மேற்பரப்புல இருந்து, சரியா, வளிமண்டலத்தை நோக்கி உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை என்ன செய்யுமா? வீழ்ச்சி அடையுமா, சரியா? உயரம் அதிகரிச்சா வெப்பநிலை வீழ்ச்சி அடையும், சரியா? இதுக்கு நம்ம இதை ஈஸியா நீ ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, ஆஹ், இலங்கை விட்டு கடற்கரை சமவெளிகளை எடுத்துக்கொள்ளுங்க, சரியா? அங்க வந்து உயரம் குறைவு, சரியா? சமவெளி பிரதேசம் என்ன, ஸோ அங்க வந்து வெப்பநிலை அதிகமா இருக்கு. அப்படியே நீங்க மத்திய மலை நாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க என்ன ஆகுது? மலைத்தடைகள் காரணமாக உயரம் வந்து அதிகரிக்குது, சரியா? ஸோ அங்க வெப்பநிலை என்ன செய்யுது? குறைவடையுது. இதுதான் வித்தியாசம். ஆஹ் வெப்பநிலை, சாரி, உயரம் அதிகரிக்கும் போது வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடையும், சரியா? இதுக்கு பேர் தான் வந்து வெப்ப நழுவு வீதம் இல்லாட்டி சூழல் நழுவு வீதம், சரியா? இதுவும் கூட எம்சிக்யூக்கு அதிகமா வர ஒரு கேள்வி. ஸோ கண்டிப்பா இது நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும், சரியா? அது எப்படி அதிகரிக்கும்னு சொன்னா, ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 பாகை செல்சியஸ் வெப்பநிலை என்ன செய்யுமா? வீழ்ச்சி அடையுமா, சரியா? அதாவது ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரம் அதிகரிக்கும் போதும் வெப்பநிலை வந்து 6.5 பாகை செல்சியஸ் என்ன செய்யுமா? வீழ்ச்சி அடையுமா, சரியா? இதுதான் வந்து வெப்ப நழுவு வீதம். கிளாஸ் கட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட். திருப்பி ஒருக்கா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள்.